பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் அன்பானவர். அவர் நாம் உருவாகும் முன்னமே நம்மை தெரிந்து கொண்டவர், முன்குறித்தவர், அழைத்தவர், நம்மை நடத்துகிறவர், ஒரு நாளும் நம்மை கைவிடாதவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் கர்த்தரே நம் நம்பிக்கை என்ற தலைப்பில் சங்கீத புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன், உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். பிரியமானவர்களே, தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் இப்படியாக சொல்லுகிறார். அவனை சுற்றிலும் இருக்கிற பகைஞர்கள் அவனை நெருக்குகையில் அவர்கள் தலை தூக்காதபடிக்கு கர்த்தரிடத்திலே மன்றாடுகிறான். அவன் ஜெபித்த பின்பு இந்த வார்த்தையை இப்படியா சொல்கிறார். நான் கர்த்தருடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன், அவருடைய இரட்சிப்பினாலே என் இருதயம் களி கூறும், மகிழ்ச்சி அடையும் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தில் கர்த்தருடைய கிருபை நம்மை சூழ்ந்திருக்கிறபடினாலே நமக்கு பாதுகாப்பு, தீமைகள் மேல் ஒரு ஜெயம். நம்மை நெருக்குகிற எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய கிருபையானது நம்மை தாங்குகிறது. பவுல் விண்ணப்பம் பண்ணின பொழுது தன் பலவீனங்களை குறித்து 3 தரம் விண்ணப்பம் பண்ணினார். அந்த இடத்திலும் தேவன் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறாரே. உன் பலவீனத்திலே என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறார். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய கிருபையினால் நடத்தப்படுகிறோம். அவருடைய கிருபை இல்லாவிட்டால் நாங்கள் ஒன்றும் இல்லைங்க. அவரே நம்மை நடத்துகிறார். அங்கே நாங்கள் பார்க்கிறோம் சங்கீத புஸ்தகம் 130ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரிடத்தில் தான் நமக்கு கிருபை, அவரிடத்தில் தான் நமக்கு மீட்பு. அவர்தான் நம்மை நடத்துகிறார். அவரை எல்லாமே நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது, நம்மால் ஒன்றும் முடியாதுங்க. அவரே நம்மை தாங்குகிறார். நாம் இது நாள் வரையிலும் பெற்றுக்கொண்ட சகல நன்மைகளும் அவருடைய இரக்கத்தினால் நாங்கள் பெற்றிருக்கிறோம். அவருடைய கிருபையினால் நாங்கள் நடத்தப்படுகிறோம். கர்த்தரையே நம்பியிருப்போம். தாவீது சொன்னது போல, அவர் கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவருடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருப்போம். அவர் நம்மை நடத்துவார். இதுவரையிலும் காத்த தேவன் இன்னும் அதிகமாய் நம்மை காப்பார், ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, உம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் நம்பி வந்திருக்கிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை தாங்கி உம்முடைய புது கிருபையினால் எங்களை நடத்தும்படிக்கு உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறேன். கர்த்தர் நீர் நடத்துவீராக. தகப்பனே, உண்மையில் நாங்கள் வைத்திருக்கிற இந்த நம்பிக்கை ஒரு நாளும் எங்களை வெட்கப்படுத்தாது என்று நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து ஓட உமக்காக ஆண்டவர் தகப்பனே, இந்த உலகத்திலே ஆண்டவரே ஒரு பாக்கியமுள்ள ஜனங்களாக சாட்சியாய் வாழ ஒவ்வொருவருக்கும் நீர் அனுக்கிரகம் செய்யும்படிக்கு எல்லாம் இல்லை மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் நிறைவாய் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.